ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி ஜிகே அல்டிமேட்டில் ரெண்டாவது வீடியோ பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், சிதைப்பவினைகளுக்கு எடுத்துக்காட்டுகள் என்னென்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பாக்டீரியா மற்றும் பூஞ்சைகள். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், பின்வரும் உயிரினங்களில் எது கடலின் உற்பத்தியாளர்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, பைட்டோ பிளாங்டன். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், பொறுத்த கொடுத்துருக்காங்க. புலிகள் பாதுகாப்பு திட்டம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 1973. யானைகள் பாதுகாப்பு திட்டம் எப்போன்னா 1992. கடல் ஆமைகள் பாதுகாப்பு திட்டம் வந்து 1999. இந்திய காண்டாமிருகங்கள் பாதுகாப்பு திட்டம் வந்து 2020. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, டிஏபிசி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். காற்று மாசு தடுப்பு மற்றும் காற்று மாசு கட்டுப்பாட்டு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1981. நெக்ஸ்ட் கொஸ்டின், நிலம் மற்றும் நீர் உள்ளடக்கிய பூமி மற்றும் வளிமண்டலம் தற்போது அதிகரிக்கும் வெப்பநிலையே டேஷ் என்கிறோம்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, புவி வெப்பமயமாதல். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜெய்சால்மர் காற்று பூங்கா வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ராஜஸ்தான். இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 2002 ஆகஸ்டில் ஆரம்பிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், மானஸ் உயிர்கோள காப்பகம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அஸ்ஸாம். ஓகேங்களா. மேகாலயாவில் இருக்கிற உயிர்கோள காப்பகம் என்னென்னா நோக்ரக். நெக்ஸ்ட்டு வந்து மேற்கு வங்கத்தில் என்ன இருக்குன்னா சுந்தர்பன்ஸ் இருக்குது. இமாச்சல் பிரதேசில் வந்து குளிர்பாலைன்னு உயிர்கோள காப்பகம் இருக்குது. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், பொறுத்து கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் மின்னணு கழிவுகள், இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் வந்து பாதிப்புகள். பாலிவினைல் குளோரைடை வந்து எரிக்கிறதுனால இனப்பெருக்க அமைப்பு வந்து பாதிப்பு அடையும். ஓகேங்களா. கேட்மியத்தால் வந்து நரம்பு சேதம் அடையும். ப்ளஸ் வந்து சிறுநீரகம் கல்லீரலில் படிகிறதுனால அதனுடைய பணிகளும் பாதிப்படைகிறது. லெட்டு வந்து ஈயம். ஓகேங்களா. இது வந்து என்ன பண்ணுதுன்னா குழந்தைகளின் மூளை வளர்ச்சியை வந்து பாதிப்படையும். ப்ளஸ் வந்து மனிதர்களின் மைய நர மண்டலத்தையும் பக்க நர மண்டலத்தையும் பாதிக்கக்கூடியது. குரோமியம் வந்து என்ன பண்ணுதுன்னா மூச்சு திணறல் அல்லது மூச்சு குழாய் அலர்ஜியை ஏற்படுத்தக்கூடியது. ஓகேங்களா. அப்போ வந்து ஆன்சர் வந்து 2, 4, 1, 3, ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் நிறுவப்பட்ட முதல் தேசிய பூங்கா எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கார்பெட் தேசிய பூங்கா தான் வந்து இந்தியாவில் நிறுவப்பட்ட முதல் தேசிய பூங்கா. 1936 வந்து உத்தரகாண்டில் தொடங்கினாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சங்கம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, டேராடூன். ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் நம்ம அல்டிமேட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.